27 வேட்பாளர்களும் சரியான நேரத்தில் செய்த சம்பவம் திரும்பி பார்த்த எதிரணி பலம் மாறியது. சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. அனைத்து கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தமிழக பாஜக வேட்பாளர் செய்த நிகழ்வு எதிரணியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் 47வது நிறுவன நாள். நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பணியாற்றி வரும் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் கட்சி தனது 47வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நாளில் பாஜக தலைவர்கள் வாழ்த்துக்களையும் அனுபவத்தையும் பகிர்ந்து வரும் நிலையில் இந்த புனிதமான நாளில் தமிழக பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. பாஜகவின் கொள்கையானது நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லாஸ் என்ற கொள்கைகள் உறுதியாக கடைபிடித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்து தமிழகத்தை மீட்டெடுத்து தலை உயர வைத்து நெருக்கச் செய்வோம் என உறுதியோடு தெரிவிக்கிறது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களான ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நரசிம்ம மகேந்திராவும், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன், தளி சட்டமன்ற தொகுதிகள் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை தொகுதியில் ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதிகளில் பிரேம்குமார், மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கிருத்திகா, உதகை தொகுதிகள் போஜராஜன், அவினாசி தனி தொகுதிகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திருப்பூர் தெற்கில் தங்கராஜ், கோவை வடக்கு பாரதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர் கோவை சந்துரு, தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உதயகுமார், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் தொகுதியில் திருமாரஞ்சி, மானாமதுரை தனி தொகுதிகள் பொன் கணபதி, மதுரை தெற்கு பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன், சாத்தூர் சட்டமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் நாகேந்திரன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதிகள் ஆனந்த நய்யாசாமி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகள் பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் எம்.ஆர். காந்திக்கும், குளச்சல் சட்டமன்றத்தில் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்காடு சட்டமன்றத்தில் விஜயாதரணி ஆகியோர்கள் இணைந்து ஒரே நாளில் தேர்தல் ஆணைய அலுவலர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இது பாஜகவின் ஒற்றுமையை காட்டியுள்ளது. ஒரே நேரத்தில் பாஜக ஆளும் கூட்டணி கட்சி முதல்வர்களும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் வந்துள்ளது எதிரணிக்கு சற்று கலக்கத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.